ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் தனியாக உட்காந்துட்டு இருக்க பேசிட்டு இருங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு யமுனாவும் வெளியில் வர, நேற்று நான் ரொம்ப ஓவராக தான் பேசிட்டேன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் சொல்ல, பரவாயில்ல திட்டுறதுக்காவது என்கிட்ட பேசுனீங்களே அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் சொல்கிறாங்க. நேற்று நீங்கள் சொன்னீங்கல்ல நிவின், எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் அவங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன் அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக மட்டும்தான் நிவின் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் உன்னால் ஏற்றுக்க முடியுமானா எனக்கு தெரியல, எனக்கு எல்லாமே புதுசாக தான் இருக்குது, எனக்கு இது கூட புதுசாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் என்னை உன்னால் வெறுக்கவும் இல்லை ஏற்றுக்கவும் இல்லை. நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ, நான் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்கிறத கேட்ட யமுனாவும், பரவாயில்ல அதுக்குனாச்சும் கொஞ்சமாவது இருக்குல்ல, கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது நிவின், நீங்கள் ஏற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கழுத்தில் இருக்க நகையை பார்த்த நிவின், இது யாரோட நகை, இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, காவேரி அக்கா தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல திருப்பி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் சொல்ல, நீங்கள் பரவாயில்ல உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாராவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு தான் அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன், கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறத கேட்ட யமுனாவும் எடுத்துகிட்டு போயிட்டு நகையை திருப்பி கொடுக்குறாங்க. சரி, இந்த நகை போட்டதுனால தானே நிவின் இப்படி சொல்கிறாரு, நான் வேற ஒரு நகையை வாங்கி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறது கேட்ட சாரதா என்ன பண்ணுறாங்க, ஏன் இதையும் யூஸ் பண்ணிடலான்னு பார்க்குறியா, ஏண்டி நான் எதுக்கும் வக்கு இல்லாமலையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறத கேட்ட காவேரியோட மனசு கஷ்டப்படுது. அங்கேருந்து நகையை வாங்கிட்டு போயிட்டு ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க. விஜய் கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. வேணிட்டே அதை மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டாங்க காவேரி, புரிஞ்சுக்கோ. நிவின் யமுனாவை ஏற்றுக்கிட்டு வாழ்கிற வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வந்துட்டு தான் இருக்கும், இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரமே நடக்கும் காவேரி. இப்போ பாரு, நிவின் தன்னோட பொண்டாட்டிக்கு மற்றவங்களோட நகை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே நகை செஞ்சு போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வேண்டான்னு சொல்லியிருக்காரு. இதுவே ஒரு சிக்னேச்சர் போட்ட மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேசுகிறாரு. எனக்கு யமுனா நகை திருப்பி கொடுத்ததுனால கூட வருத்தம் இல்லைங்க, அம்மா இப்படி பேசுறது நினச்சதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே ஆறுதலாக பேசுகிறார் விஜய். தோளோட மார்பில் தோளில் சாய வச்சு தலையை வந்து கோதி விடுறாரு. ஆறுதலாக பேசுகிறார் விஜய். குமரன் காசு கொண்டு வந்து கொடுத்த, இது எப்படிங்க பத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் ஏங்க இப்போ கொடைக்கானல் கூட்டு போனால் 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, வீட்டில் இருக்க வீட்லேயே 2 பேரும் தங்கிட்டு போகலாம்ல 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி என்ன குமரன் கிட்ட பேச சொல்கிறாங்க. குமரன் பேச வந்து கடுகடுன்னு இருக்காரு. இதுதான் யமுனா கிளம்பும் போது எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, நல்லா விட்டு கொடுத்து போ, இது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. கிளம்புற நேரத்தில் நிவினை பார்த்த சாரதாமா சொல்கிறாங்க, கொஞ்சம் சின்ன பொண்ணுப்பா, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கொஞ்சம் மன்னிச்சு ஏற்றுக்கோப்பா அப்படின்றாங்க. இந்த சமயத்தில் தனியாக எப்படி அனுப்பி வைக்கிறது, குமரனும் கங்காவும் கூடவே வரட்டுமே அப்படின்னு சொல்ல, இல்லை நான் இந்த சென்னையில் இருக்க வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை கார் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம காரை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, அதுக்கப்புறம் புதுசாக ஒரு கார் வருது, நான் ஏற்கனவே புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. யமுனா நிவின் கூட காவேரி கங்கா பாட்டிமா எல்லாருமே வந்து கூட வந்து கொண்டு போய் விட்டுட்டு வரதுக்காக கிளம்புறாங்க. போய் இறங்குனதுக்கு அப்புறமா தான் தெரியுது ராகினி தான் வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. உடனே வந்து நிவினோட அம்மா ஆரத்தி தட்டை வந்து தட்டி விடுறாங்க. அதான் யமுனா விளக்கத்தை போனாலும் அதையும் வந்து தட்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்து யமுனாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்து மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை பார்த்து ராகினிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யமுனாவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து ரொம்ப கண்ணீரோட வந்து கிளம்புறாங்க. இந்த பக்கமும் வந்து கண்ணீரோட வழி அனுப்பி வைக்கிறாங்க ராகினி.